ஒரு வழியா பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல். அதுக்கு தான் இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த விஜய் அறிவிச்சிருக்காரு பாருங்க, தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியோடைய செயல்பாடுகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கட்சி அறிவிப்பே விஜய் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுலாம் பண்ணலை. அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் அறிக்கையை விட்டு இந்த மாதிரி நான் அந்த பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு சொன்னார். அப்போவே நிறைய பேர் என்னப்பா இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, மீடியாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அது முறையாக மக்களுக்கு அறிவிச்சிருக்கலாமே, அவரே அவர் வாயால் அவரோட கட்சி பேரை சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுக்கிட்டு ஒரு லெட்ரு பேரில் ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையாக விடுறாரு, இது எப்படி சிறந்த அரசியலாக இருக்க முடியும்? அந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் அதெல்லாம் கண்டுக்கலன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து அவருடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் என்னென்னா, யார் யார் எங்கள் கட்சியில் சேரணும் ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் அந்த செயலியை யூஸ் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசினார். பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. கிட்டத்தட்ட 1 கோடி மெம்பர்ஸ் நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவங்க கட்சி தரப்பில் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க. இருந்தாலும் 1 கோடிக்கு நெருக்கம்னா உண்மையிலே அது ஜாஸ்தி தான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே அது. நிறைய அப்போவே இந்த 1 கோடிக்கிட்ட உறுப்பினர் நெருங்கிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தப்பவே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் கொஞ்சம் பதட்டமானாங்க. என்னடா இது, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இத்தனை பேர் உள்ளே சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில திடீர்னு இந்த சாதித்த தலைவர்களுக்கும் அவங்களோட சிலைகள்லாம் இருக்கும்ல, அங்கே போய் நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் போய் மாலை போடணும் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அப்படி இப்படிலாம் விஜய் சொன்னார். அதையும் அவருடைய கட்சி தொண்டர்கள் அப்பப்போ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் கூட இந்த உலக பட்டினி தினமும் வந்துச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு விஜயோடைய அந்த கட்சி சார்பாக சாப்பாடு போட்டாங்க. பட் அந்த ஒரு நாளோட நாங்கள் நிப்பாட்ட போகிறதில்ல, இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்குற இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம் அப்படிலாம் அந்த புசி ஆனந்தில் அவர் சொல்லியிருந்தார். இப்படி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் அப்பப்போ இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சில செயல்பாடுகள் அப்படியே மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அது உண்மைதான். ஸோ கட்சியோட பெயரை அறிவிச்சாச்சு. அப்புறம் எதிர்பார்த்த விட உறுப்பினர்களையும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ தேர்தல் ஆணையத்திலையும் கட்சியோட பேரை பதிவு பண்ணி சீக்கிரமே அங்கீகாரம் கிடைக்கும் போகுது. மேபி இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் விஜயோடைய அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கான செயல்பாடுகள் மெல்ல மெல்ல மூவ் ஆகிட்டு இருந்தாலும் எல்லாருமே விஜய்கிட்ட வைக்கிற ஒரே கேள்வி, இல்லை விஜயை பார்த்து வைக்கிற ஒரே கேள்வி, இவர் என்னப்பா எப்போ பார்த்தாலும் ட்விட்டர்லேயே எதையாவது பேசிக்கிட்டு இருக்காரு, நேரில் பொதுமக்கள் மத்தியில் பேசவே மாட்டாரா, அட்லீஸ்ட் மீடியாக்களை கூப்பிட்டாவது அவருடைய கட்சி சார்பாக ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஏன் இந்த விஜய் அமைதியாகவே இருக்காரு? நீங்கள் விஜயோடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். அதில் பெரும்பாலானவை வெறும் வாழ்த்துக்களை தான் இருக்கும். அன்னையர் தின வாழ்த்துக்கள், அப்புறம் +2 10th அந்த பப்ளிக் எக்ஸாமில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள், அப்புறம் சமீபத்தில் பவன் கல்யாண் ஆந்திராவில் ஜெயிச்சார்ல அவருக்கு வாழ்த்துக்கள், அப்புறம் சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்துக்கள், அப்புறம் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், அப்புறம் மத்தியில் ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படி அவர் ட்விட்டரை திறந்தா ஒரே வாழ்த்துக்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ விஜயை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அவருடைய கட்சியவே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்லுவீங்களா, வேற எந்த பொது பிரச்சனைகளுக்கும் வாயை திறந்து பேச மாட்டீங்களா? ட்விட்டரில் வாழ்த்து சொல்கிற நீங்கள் நாட்டில் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துருச்சு, அதில் ஒன்றுலையாவது நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ விஜயையும் விஜயோடைய கட்சியும் பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அது 2 நாளாக அவர் இதுவரைக்கும் சொன்ன வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கலாய்க்கிற அளவுக்கு அப்படி போயிட்டுருக்குது. ஆனாலும் விஜய் இதுவரைக்கும் வாயை திறக்கலை. ஏன் விஜய் வாயை திறக்கலை அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று அவர் நடிப்பில் இன்னும் 2 படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்குது. ஒன்று வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ஏஜிஎஸ் தயாரிப்பில் கோட்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அவருடைய 69வது படம் ஹெச் வினோத் டைரக்ஷன் பண்ண போகிறாரு, அந்த படமும் ரிலீஸ் ஆகணும். ஸோ இந்த 2 படங்களும்
ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தன்னோட அரசியல் செயல்பாடுகளை நாம் வந்து முழுமையாக தொடங்கணும் அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஜய் வந்து நார்மல் டைமில் படங்கள் நடித்தாலே அவருக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதுவும் காவலனில் ஆரம்பித்து அவருடைய ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கும், இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சையை கலப்பு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கும். அதுலேருந்து அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் அவருடைய படங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதே கிடையாது. லாஸ்ட்டாக வந்த லியோ படம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சென்டிமெண்ட்டாகவே அவரோட படத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த கோட் படத்துக்கும் அடுத்து நடிக்க போகிற கோட்டுக்கு அடுத்து நடிக்க போகிற 69வது படத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஏன்னா அவரை நம்பி பல கோடிகள் போட்டிருக்காங்க, பெரிய அளவில் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும்போது அந்த தயாரிப்பாளர்களுக்கு எந்த வகையிலும் வந்து அது ஒரு பெரிய லாஸ் ஆகிடக்கூடாது, ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் விஜய் ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து அவருடைய கட்சி பேரை அறிவித்து ஒரு 3 பக்க அறிக்கை விட்டார் இல்லையா, அந்த அறிக்கையிலேயே எங்களுடைய இலக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. அதனால் அது வரைக்கும் எங்கள் கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் முடியணும், அதுக்கப்புறமா தான் எங்களுடைய கட்சியின் செயல்பாடுகள் ரொம்ப முழுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் தமிழக மக்களை சந்திப்போம், அவங்களுக்கான அரசியலை நாங்கள் வந்து ரொம்ப முழு வேகத்தோடு நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே அந்த அறிக்கையில் கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஏன் வெளியில் மீடியாக்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாரு, ஏன் பொதுமக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இப்போவே கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவருடைய ரசிகர்களும் அவருடைய கட்சிக்காரங்களும் இப்போ வந்து ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஏன்னா நாங்கள் தெளிவாகவே வந்து சொல்லிட்டோம், அதுக்கப்புறமும் விஜய் பேச மாட்டேங்கிறாரு, ஒரு ட்விட்டர் அரசியல் மட்டும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது சரியா அப்படின்னு விஜயோடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் எழுப்புகிற இந்த கேள்வி ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறவங்க எழுப்புகிற கேள்வி என்னென்னா, சரிங்க விஜய் தான் எதுவும் பேச மாட்டார், அவர் வந்து சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து பேசுவார் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாமே. அந்த கட்சியோட செயலாளர் இருக்கார்ல புஷி ஆனந்த், அவராவது கட்சியோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை ஏதாவது ஒன்று சொல்லலாமே, இல்லை அவராவது பொது பிரச்சனைக்கு கட்சி சார்பாக ஏதாவது ஒரு கருத்தை வந்து சொல்லலாமே. அவரும் வந்து அமைதியாக தான் இருக்கார். எப்போ மீடியாக்களை சந்தித்தாலும் இந்த 16 வயதினை படத்தில் கமல் பேசுவார்ல, சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு அப்படின்னு அந்த கமல் திரும்ப திரும்ப அந்த ஒரு டைலாக்கே பேசிகிட்டு இருப்பாப்புல. அதே மாதிரி இவர்கிட்ட மீடியாக்கள் எப்போ மீட் பண்ணி ஒப்பீனியன் கேட்டாலும் எல்லாத்தையும் எங்கள் தளபதி தான் சொல்லுவார், எல்லாத்தையும் எங்கள் தளபதி தான் முடிவு பண்ணுவார், எதுவாக இருந்தாலும் தளபதி தான் சொல்லுவார் அப்படின்னு ஒரே டைலாக்கை திரும்ப திரும்ப நேற்று வரைக்கும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த கட்சி சார்ந்த சில விஷயங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வியை எழுப்புறாங்க, அப்போ அதுக்கு வந்து ஒரு முறையான பதில் சொல்லணும். அதை சொல்லாமல் எதுனாலும் எங்கள் தலைவர் தான் சொல்லுவார், எதுனாலும் எங்கள் தலைவர் தான் சொல்லுவார் அப்படின்னா ஒரு செயலாளராக அவருடைய குரல்னு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலையா வந்து பொதுவான விமர்சனங்களை விஜயோட கட்சி மேலே இப்போவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விஜயும் எதுவும் பேசலை, அப்பப்போ மீடியாக்களை மீட் பண்ணுற புஷி ஆனந்த் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, அவர் கட்சி சம்மந்தமாக எந்த தகவலையும் சொல்ல மாட்டாங்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் தளபதி தான் தளபதி தான் தளபதி தாங்கிறாரு. சரி இதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதம் ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்தநாள் வருது. கண்டிப்பாக அதை ஒட்டி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. குறிப்பாக இந்த மாதம் எண்டுலேயும் அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்லேயும் இந்த 10th +2 அந்த பப்ளிக் எக்ஸாமில் வந்து வின் பண்ணாங்களா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்குலாம் வந்து பரிசு தொகை விஜய் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் அவர் நேரில் கலந்துப்பார். அதுலேயாவது விஜய் அவருடைய கட்சியை பற்றியோ இல்லை அவருடைய எதிர்கால அரசியல் திட்டங்கள் பற்றி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு தான் எல்லோருமே கேள்வியை எழுப்புறாங்க. சரிங்க, அப்போ விஜயோடைய அரசியல் சோசியல் மீடியாவை தாண்டி பொதுமக்களை நோக்கி எப்போந்தாங்க வரும் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் அவர் வந்து இந்த கட்சியை அறிவித்து ஒரு 3 பக்க அறிக்கை கொடுத்தார் இல்லையா, அதுலேயே தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களுடைய இலக்கு பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் இலக்காக வச்சுருக்கோம். அந்த தேர்தல் நெருங்கி வரும்போது தான் எங்கள் கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் எங்கள் கட்சியோட சித்தாந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எங்களுடைய அரசியல் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், நாங்கள் மக்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம், அந்த நேரத்தில் தான் பொதுமக்களே நேரடியாக களத்தில் போய் சந்திப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் விஜய் வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் வெறும் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெறும் வாழ்த்து அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இதையெல்லாம்
விஜய் பார்ப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பாரு. டென்ஷன் ஆகுது, கோவப்படுறது, என்னடா இப்படி நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இவர் எடுத்துக்க மாட்டாருங்க. அதனால தான் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயே சொன்னார் என்னன்னு, உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.